வணக்கம். இப்போ நம்ம கொங்கு நாட்டு சிவாலயங்களில் 6வது சிவாலயமான வெஞ்சமாங்குடல் வந்திருக்கோம். இந்த வெஞ்சமாங்குடல் இன்றைக்கே வருவதற்கு தேடி பிடிச்சு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிற காலத்தில் அன்றைக்கு எப்படி நாயன்மார்கள்லாம் வந்து பாடி போனாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர். ஒரு மிக சிறிய கிராமம், கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 10 வீடுகள் இருந்தால் பெரிய விஷயம். அன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு சிவன் இருக்கிறார் என்று தெரிந்து எப்படி வந்தாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த ஆலயம் ராஜகோபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தாழ்வான பகுதியில் இருக்குது. காரணம் என்னென்னா, குடகனாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுக்குள்ளே தான் இந்த ஆலயம் இருக்குது. இறைவன் பேர் கல்யாண விகிருதீஸ்வரர், அம்மா பேர் பன்னார் மொழியம்மை. ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த குடகநாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இந்த கோவில் முழுவதுமாக அழிவுபட்டது. கம்ப்ளீட்டாக எல்லாம் சிவபெருமானை தவிர அத்தனை மூர்த்தங்கள், கட்டிடங்கள் எல்லாமே ஆற்று வெள்ளத்தில் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சுவாமி கிருபானந்த வாரியார் அவங்க எல்லாம் முயற்சி எடுத்து வந்து இந்த ஆலயத்தை இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க. அப்படி அமைக்கும்போது இந்த ஆலயத்தை உயர்த்தி பண்ணிடலாம், அந்த 20 அடி ஆழம் இல்லாமல் தரைமட்டத்துக்கு கொண்டு வந்து ஆலயம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சிவனை தோண்டி எடுக்கும்போது எடுக்க முடியல. அவரோட ஆழம் எவ்வளோன்னே தெரியல. இது நம் சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு அவங்களே முடிவு பண்ணி அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தாழ்வான பகுதியில் இன்றைக்கும் ஆலயம் அமைச்சிருக்காங்க. மிக அருமையான ஒரு சிவாலயம். கண்டிப்பாக பேருந்துகள் மூலமாக வருவதுங்கிறது சிரமம். சொந்த வாகனங்கள் மூலமாக வந்து ஆலயத்தை அடைவது மிக எளிதாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை தரிசிங்க. வணக்கம்.